இந்த படத்தை பாருண்ணா தர மாதிரி இதுண்ணா அமர்கல படம் அப்படியே ஃபுல்லா இது ஸ்டன்னா இருக்குது படம். கடவுள் படம் சொல்ல வேணும், தரிசனம் பார்த்த மாதிரி இருக்குண்ணா, கடவுள் தரிசனமே பார்த்த மாதிரிண்ணா. படம் எல்லா பாட்டும் போட்டு வெறி ஏற்றினாங்கண்ணா. படமே அஜித் தானே அங்க, வேற யாரும் பார்க்கணும். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? வேற மாதிரிண்ணா தரமா பார்க்கலாம். அஜித் சார் கம்பேக்னு சொல்லலாமா? வெறித்தனமான கம்பேக். ஆதிக் சாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற மண்ணா சூப்பர் ஆக்டிங்ண்ணா, பர்ஃபெக்டா பண்ணிருக்கு. ஆதிக் சார் பண்ணா ஓகேவா? ஓகே தானா, கண்டிப்பா 101% ஓகேண்ணா, பக்காண்ணா. நான் தலை ஃபேன், நான் தீவிரமான தலை ஃபேன். லாஸ்ட் நான் படம் இன்டர்வல் பிளாக் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்குண்ணா, ஒரு குறை சொல்ல முடியாது. நான் படத்துல எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. பாட்டுக்கெல்லாம் ஒண்ணும், அவர் ஆக்ஷனே நான் அடிமனா அவருக்கு. டிவி எப்படி போட்டுருக்காரு மியூசிக்? பக்காவா இருக்குதுண்ணா. மியூசிக்லாம் ஒரு குறை கூட சொல்ல முடியாது. இவங்க தற்கூரி ஃபேன் தான் இவனுங்க. அவங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தியேட்டர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. முன்னாடி ஏறி ஆடுறது தான். சூப்பரா இருந்தது. எப்படி என்ஜாய் பண்ணீங்க தியேட்டர்ல? நல்லா என்ஜாய் பண்ணோம். தரமான ஃபேன் பாய் சம்பவம். கொடுத்த டிக்கெட் ஒருத்தா ஒருத்ததான் பழைய அஜித்தை பார்த்த சந்தோஷம் இருக்கா? வேற லெவல், சொல்ற வார்த்தையே இல்ல. படம் ஹிட்டானா? சூப்பர். அடுத்த படம் ஓகேவா உங்களுக்கு? ஓகே, சூப்பர், செமையா இருக்கு. தெரியல பாரு, நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. படத்துல ஃபுல்லாவே பாட்டு தானா? படம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ஃபுல்லாவே ஏஞ்சி ஆர்டர் தான், உட்காரவே இல்லை சீட்ல. ஓகே, அப்போ தியேட்டர்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. செலிப்ரேஷன் மாதிரி இருந்ததா படம்? இருந்துச்சு. ஆனா ஆக மொத்தத்துல பொண்டாட்டி பேச்ச மட்டும் கேட்க கூடாது, நான் பார்த்தேன். அது ஒன்று சொல்லியிருக்காங்க. எப்படி என்ஜாய் பண்ணீங்க படம் தியேட்டர்ல? ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். 2 hours 15 minutes என்ஜாய்மெண்ட் தான். ஆதிக்கு என்ன சொல்றீங்க? அவர் சூப்பரா எடுத்திருக்காரு. செகண்ட் மூவியே செம்மையா இருக்கு. அவர் அடுத்த படம் அஜித் சார் அவர் பண்ணா ஓகேவா? சூப்பரா இருக்கும். அடுத்தது அவரே ட்ரை பண்ணி பாருங்க, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். பசங்க எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? பசங்க கூட வந்தா அவங்க எல்லாம் பிஜி அண்ணனுங்க, எங்க சீனியர்ஸ். நான் என் கிளாஸ் 8 பசங்க கூட வந்தா நான் இன்னும் என்ஜாய் பண்ணிருப்பேன். நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்ததா? ஆமா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்ததோட இன்னும் பூர்த்தி பண்ணிருச்சு படம். ஆதிக் சாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி. கடவுளே அஜித்தே, கடவுளே ஆதிக்கே. படம் விட்டுருங்க. அடுத்த படம் ஆதிக் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? இன்னும் எப்படி சிறுத்தை சிவாவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பதிலாக இவருக்கு இன்னும் 5 படம் வாய்ப்பு கொடுக்கலாம். சிறுத்தை சிவா ஒழிச்சிடலாம். இந்த மாதிரி படங்கள் அஜித் சார் கொடுத்தா வரவேற்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பா வரவேற்பு கொடுப்பேன். அஜித் சாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்த படம் எப்படி இருக்கணும்னு? அடுத்த படம் இதோட கிளாஸா இன்னும் விடாமுயற்சிக்கு எப்படி கண்டென்ட் ஓரியன்டா கொடுத்தாரோ அதே மாதிரி கண்டென்ட் ஓரியன்டட் பிளஸ் மாஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அடுத்த படம். சோ இந்த மாதிரி அஜித் ஃபேன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நிறைய படம் பண்ணுவாங்க. ஆமா, கண்டிப்பா. அஜித் ஃபேன்ஸுக்கும் சரி, பப்ளிக் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி, பியூர் சினிமாவா ஒரு எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி படம். இந்த படம் ஹிட்டா பிளாக் பஸ்டர்? ஹிட், பிளாக் பஸ்டர். இது தெரியுங்க. படம் தியேட்டர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன் சார். பூஸ்ட் பம்ப்ஸ் எல்லாமே தலைனாலே மாஸ் தானே. படம் முழுக்க மாஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆதிக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அடுத்த படம் கொடுத்தா ஓகேவா உங்களுக்கு? கண்டிப்பா அவருக்கு தான் கொடுக்கணும். தொடர்ந்து 3 படம். சோ இந்த என்ஜாய் பண்ணீங்க நல்லா? சூப்பரா இருந்தது சார். படம் ஹிட்டா? படம் பிளாக் பஸ்டர். ஹிட் இல்ல, அதுக்கு மேல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது நல்லா என்ஜாய் பண்ணீங்க? செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா? ஃபைட்லாம் எப்படி இருந்தது? ஃபைட்ல செம மாசா இருக்கு. அஜித் வர சீன் எல்லாம் எப்படி இருந்தது? செம்மையா இருக்கு சார். சயின்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. இன்டர்வல் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு படம். கிளைமேக்ஸ்லாம் என்ஜாய் பண்ணீங்க? செம்மையா இருக்கு படம். தியேட்டர்ல எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? எல்லாம் செம்ம கூட்டம், செம்ம ஜாலியா, செம்ம கத்தம், செம்ம சவுண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்த அஜித்துக்கு இன்னைக்கு பார்த்த அஜித்துக்கு எப்படி இருக்கு? தெரியல, அவ்வளவு செம்ம மாசா இருக்கு படம். ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் 10 நிமிஷம் செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா இருக்கு. இன்டர்வல் பிளாக் எப்படி? அதுதான் எக்ஸாக்ட், நல்லா இருக்கு. எதுவுமே படம் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் அஜித் எதுலயுமே எவ்வளவு கெத்து காட்டல. ரொம்ப கமர்ஷியலா இருந்துச்சு. ஃபுல் கமர்ஷியல் படம். எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஃபேன் பாய் சம்பவம் தான். படம் ஃபுல்லாவே மேஷப் தான். ஸ்டோரிலாம் இல்ல, படம் ஃபுல்லாவே சம்பவம் தான். எந்த ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க தியேட்டர்ல? ஃபுல்லா மியூசிக் தான். ஃபுல்லா என்ஜாய்மெண்ட். படம் வைப் மட்டும் தான். ஸ்டோரிலாம் ஏதோ எதிர்பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் பக்காவா இருந்தது. இன்டர்வல் பிளாக்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? படம் ஃபுல்லாவே பயங்கரமா இருந்துச்சு. இன்ட்ரோவும் பயங்கரமா இருந்துச்சு. தளபதி ஃப்ரெண்ட்ஸோட பக்காவா முடிச்சிருந்தாங்க. ஃபுல் பியூர் கமர்ஷியல் படம். உங்களுக்கு? மாஸ் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான். மத்தத விட வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க நிறைய படம் நம்ம பாக்குறோம். அஜித் சாரை கம்பேக் கொடுக்கணும் எல்லாரும் சொல்றோம்ல, அது கேட்கறேன். அதுதான் கம்பேக்னா புரியல எனக்கு. பழைய அஜித் சாரை பாக்குறோம் அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அந்த தீனா படம் இந்த லுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, செமையா இருந்துச்சு உண்மையாவே. நான் விடாமுயற்சி பார்த்துட்டு ஆல்ரெடி பார்த்தோம்ல, அது பார்த்துட்டு இது வந்துட்டு இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்த விட வேற லெவல் உண்மையாவே.
நம்ம அஜித் சாருக்குன்னு சொல்லாம இந்த படம் தியேட்டர்ல கூஸ் பம்ப்ஸ் எப்படி இருந்தது? புதுசும் எல்லாருக்குமே வெறித்தனமா இருந்துச்சு. இதுல என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆடியன்ஸ் எப்படி கொண்டாடினாங்க படம்? ஆடியன்ஸ் நான் இதுவரையும் அஜித் படம் வந்து தேட்டர்ல நிறைய ஃபிலிம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் ஆடியன்ஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது உண்மையாவே. கிளைமேக்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை? ஓகே, கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பர் ப்ரோ. உண்மையில சொல்றதுக்கு அதான் சொல்றேன்ல, அஜித் படம் நான் வந்து தேட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபிலிம் கிட்ட பார்த்துருக்கேன். இந்த ஃபிலிம் மாதிரி கண்டிப்பா இல்ல படம் அந்த அளவுக்கு. அப்ப ஆதிக் சார் இன்னொரு படம் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே? கண்டிப்பா பண்ணலாம். அவர் வந்து இவரை சாரை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையாவே வேற லெவல். உண்மையா அடுத்த ஃபிலிம் கூட பண்ணா கூட கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும். அது அடுத்த படம் இவர் பண்ணா கூட அஜித் ஃபேன்ஸ் இவர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஃபிலிம்ல உங்களுக்கு குறையே இல்ல. கண்டிப்பா அடுத்த ஃபிலிம் அவர் பண்ணாருன்னா ஓகே தான் கண்டிப்பா. ஓகே ஃபீஸ்ட் ப்ரோ. இது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்களா இந்த மாதிரி அஜித் வேணும், இந்த மாதிரி ஒரு அஜித் திரும்ப பார்க்கவே முடியாது நம்மளால. ஏன்னா அது மாதிரி இருந்துச்சு ப்ரோ. லைட்டா 20 பில்லா 10 மங்கா அது மாதிரி இருந்தது ப்ரோ. ஆதிக் திரும்ப படம் பண்ணா ஓகேவா உங்களுக்கு? ப்ரோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. ஒரு சீனை செதுக்குறாரு ப்ரோ. ஃபேன் பாயோட சம்பவம் ப்ரோ இது. தியேட்டர்ல எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? தியேட்டர்ல ஃபேன்ஸால உட்காரவே முடியல ப்ரோ. எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அதுமே கத்தி வச்சாங்க. போன்லாம் வச்சாங்க. பிளாக் பஸ்டரா? மெகா பிளாக் பஸ்டர் ப்ரோ படம் எப்பவுமே. எப்படி இருக்குது அஜித் படம்? படம் மாசம் தானே ஒன்றும் லாஜிக்கா பார்க்கறத ஆக்டிங்கா பார்த்த செம்மையா இருக்கும் படம். லாஸ்ட் ஒரு சீன் பாருங்க நல்லா இருக்கும். படம் ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் எல்லாம் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் மிக்சட் ரிவ்யூலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் ரிவ்யூலாம் இல்ல. ஃபாஸ்ட் தலை தானா, அஜித்தே கடவுளே தானா. மாசம் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல எப்படி இருந்தது? ரோகிணி ஃபர்ஸ்ட் டைம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. தியேட்டர்ல பிளாஸ்ட் அவர் சொன்னார், ஆதிக் சொன்ன மாதிரி பிளாஸ்ட் நிறைவேற்றிட்டாருங்க. செகண்ட் ஹாஃப் 6 சீட்ல உட்காரல. லோகேஷ், நெல்சன் அவங்களாம் ஃபேன் பாய் தான். ஆனா ஆதிக்கு உண்மையிலே வெறியன் சொன்னாரு, அதை நிறைவேற்றிட்டாரு. திரையரங்க ததரணம் சொன்னாரு, செதறிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஜிவிக்கு ரொம்ப ஜிவி தான். ஜிவி படம் ஃபுல்லா கொண்டு எலிவேட் பண்ணது ஜிவி தான். டைரக்ஷன் செம்ம. மங்காத்தாக்கு அப்புறம் தலைக்கு தான் பெஸ்ட் படம். கம்பேக் சொல்றீங்களா? செம்ம கம்பேக். மித்த படம் ஓடிச்சு. ஃபேன் பாய்க்கு ஃபேன்ஸ்காண்டி ஒரு படம்னா இதுதான். அடுத்த படம் ஆதிக் ஓகேவா? ஆதிக்கு தாராளமா கொடுக்கலாம், டபுள் தாராளமா கொடுக்கலாம். அஜித் சார் என்ன சொல்ல விரும்புறீங்க? அஜித் சாருக்கு இந்த மாதிரி படம் அப்பப்போ கொடுங்கன்னு சொல்றோம். ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அட்லீஸ்டாச்சும் ஒரு படம் இப்படி கொடுங்க ஃபேன் பாய்ஸ்காண்டி. ஏன்னா தளபதி ஃபேன் தான், அஜித்தும் பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் என் தொண்டை நேற்றே பார்த்துட்டேன். செகண்ட் டைம் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தேன். நாளைக்கு வருவேன் தேர்ட் டைம். தலைக்காண்டி வந்தேன், இன்னைக்கு ஜிவிகாண்டி வந்தேன், நாளைக்கு ஆதிக்காண்டி. தேங்க்யூ. ஆல்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க வரும்போது, எல்லாரும் படம் பார்க்க வரும்போது. தியேட்டர்ல ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணாங்க? எல்லாரும் கத்துன்னு கத்தி நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டாங்க. தலையை ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பார்த்துருக்கோம். நியர்லி ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாசான ஒரு எலிமெண்ட்டோட பார்த்துருக்கோம். படம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆகுமா, பிளாக் பஸ்டர் ஆகும்? ஹிட்டர். தலை ஃபேன்ஸுக்கு எல்லாம் ஒரு ட்ரீட் தான். தலை ஃபேன்ஸுக்கு கண்டென்ட் ஓரியன்ட்டாக வந்தீங்கன்னா வர முடியாது. தலை ஃபேன்ஸாக வந்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் தான் பண்ணலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். என்ஜாய்மெண்ட் போகலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி ஓகே கலக்கியிருக்காரு? நல்லா எடிட்டிங் எல்லாமே, டைரக்ஷன் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. தலைக்காகவே பண்ணியிருக்காரு. படம் ஓகே. படம் ஓகே. ஃபேன் பாய் சம்பவம் தான். ஓகே சார்.